இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரே ஒரு கப்பு அரிசி மாவு வச்சு வாயில வச்ச உடனே கரையக்கூடிய ஸ்வீட் தான் பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப டைம் எடுக்காது. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நல்ல ஒரு ஹீட்டான டவால பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கப்பு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி ஆகணும். அப்போ தான் அந்த அளவுக்கு பச்சை வாசனை நல்லா போகும். அரிசி மாவை பொறுத்த வரைக்கும் கடையில் வாங்கின அரிசி மாவே யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஃபேன் காற்றுல நல்லா ஆற விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே சேம் டவாவில் பார்த்தீங்கன்னா பால் வந்து 1/2 லிட்டர் பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா காய்ச்சின பால் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேலு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி விட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அரிசி மாவை பாலில் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மொத்தமாக கொட்டிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டு கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா சிம்லையும் ஹை ஃப்ளேம்லையும் வச்சு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டே இருங்க. இதோட டெக்ஸ்சர் மாறுற வரைக்கும் நல்லா கிளறி விட்டே இருங்க. நல்லா மாறிடுச்சு. இதோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா மாறினதுக்கப்புறம் ஒரு 1/2 கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒயிட் சுகரே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த ஹீட்லேயே அந்த சுகர் வந்து கரைஞ்சிரும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நமக்கு தெரியும் அந்த சுகர் வந்து நல்லா ஃபுல்லாக கரைஞ்சிருக்கும். கரைஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் விதை ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் வந்து ஃபுல்லாக ஆட் பண்ண வேணாம், விதை மட்டும் ஆட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெசிகேட்டட் கோகோனட் ஒரு 1/4 கப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இல்லைன்னா நல்லா தேங்காவை வந்து பார்த்தீங்கன்னா தோல்லாம் சீவிட்டு வெறும் ஒயிட்டை மட்டும் போட்டு நல்லா துருவிட்டு மிக்சியில் கூட போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்து அதை வந்து நல்லா வந்து ஒரு வாட்டி நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டுங்க. ரோஸ்ட் பண்ணிவிட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டெசிகேட்டட் கோகோனட் இருந்தால் அதெல்லாம் பண்ணணும் வேணாம், அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே போட்டு நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரீமியாக இருக்குது. இது நல்லா கட்டியாக வரணும் நமக்கு. அதுக்குனால நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. கிளறி விடும்போது பார்த்தீங்கன்னா இதோட டெக்ஸ்சர் மாறிடும் நமக்கு. நல்ல ஒரு பால்கோவா பதத்துக்கு வர அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா வர அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாகவே அந்த மாதிரி லெவலுக்கு வந்துடும் நமக்கு. இந்த ஸ்வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி மாவு பால் மட்டும் தான் மெயினாகவே சேர்த்துருக்கோம். நம்ம நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணாதான் அந்த நல்லா அந்த ஷேப் நம்ம பிடிக்கிறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். நெய் ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரண்டியை வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டே இருங்க. நெய்யை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்மல் நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. சூடான நெய்யெலாம் ஆட் பண்ண வேணாம். ஏன்னா ஆல்ரெடி அந்த மாவில் வந்து நம்ம சூடு இருக்குது. அதனால் நார்மல் நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உருண்டை ஷேப்பில் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ஸில் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கையில் வச்சு ரெடி பண்ணிட்டு இருக்கும்போதே தெரியும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஏன்னா அரிசி மாவும் பாலும் நம்ம சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெசிகேட்டட் கோகோனட்டில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியும் கூட நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாகவும் நீங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் எப்படி சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப டைம் எடுக்காமல் அதே சமயம் ரொம்ப பொருளையும் யூஸ் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் செஞ்சுருக்கோம். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சீக்கிரமாகவும் காலி ஆகிடும் நமக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.